إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلق تفضيلا. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு எடுத்தும் எவைகளை எல்லாம் தவிர்த்து நடக்குமாறு தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அளப்பெரிய நியமத்துகளை செய்திருக்கிறான். அவனை படைத்து இந்த உலகத்திலே சிறந்த படைப்பாக, மற்ற எல்லா படைப்புகளுக்கும் தலையாய படைப்பாக, சிறந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை ஆக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் இரு கைகளாலேயுமே படைத்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மலாயிகாமார்களை அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மலாயிகாமார்களை சுஜூது செய்ய வைத்தார். அதே போன்று எல்லா மொழிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தார். இப்படியாக மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தி இருக்கிறோம். வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், அவர்களை கடலிலும் தரையிலும் நாம் பயணம் போக செய்திருக்கிறோம், சுமந்திருக்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளிலிருந்து அவர்களுக்கு உணவளித்திருக்கிறோம். வஃபத்தல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாங்கள் படைத்த அதிகமானவற்றை விட அவர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை, மனித இனத்தை பரிபூர்ணமான ஒரு படைப்பாக, ஒரு சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிலே பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை சரியாக அறிய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தன்னை சரியாக அறிய வேண்டும். அதைத்தான் சொன்னார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, யார் தன்னை சரியான முறையிலே அறிந்து யோசித்து சிந்திக்கிறானோ, தன்னுடைய படைப்பு எவ்வாறு அமைந்திருக்கிறது, ஒரு இந்திரிய துளியாக இருந்த இந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு குழந்தையாக உருவாக்கினான், இப்படியாக மனித படைப்பிலே இருக்கின்ற இந்த அத்தாட்சிகளை, அற்புதங்களை யோசித்தானேயானால் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வல்லமையை, குதிரத்தை அறிந்து கொள்வான் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த நியமத்துகளில் அளப்பெரிய நியமத்தாக இருப்பது நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பது. ஒருவனுக்கு இந்த ரிஸ்க் தான், இப்படித்தான் அவன் உணவளிக்கப்படுவான், அவனுடைய ரிஸ்குடைய அளவு இவ்வளவு தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளில், நியமத்துகளில் உள்ள ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே
சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களின் மீது இரக்கமுள்ளவனாக, அன்புள்ளவனாக, மென்மையானவனாக இருக்கிறான். யர்சுகு மன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான். வஹுவல் கவியுல் அஸீஸ், அவன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்கையும் நாம் சிறு வயதிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தாயுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது நமக்கு உணவளிக்கிறான். ஒரு முறையிலே நாம் பிறந்ததன் பின்னால் தாயுடைய மார்பிலிருந்து பாலை உணவாக அளிக்கிறான். நாம் இப்படி ஒவ்வொரு வயது எல்லையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விதத்திலே நம்முடைய உணவை பொறுப்பேற்றிருக்கிறான், ஒவ்வொரு விதத்திலே உணவளிக்கிறான். நாம் இதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மாத்திரமல்ல, வானத்தில் இருக்கின்ற பறவைகள், கடலில் இருக்கின்ற மீன்கள், எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிக்கிறான். ஆனால் அந்த உணவு கிடைப்பதற்கு, அந்த உணவு நம்மை வந்து சேர்வதற்கு, நம்முடைய ரிஸ்க் நம்மிடத்திலே வந்து சேர்வதற்கு அல்லாஹ்வின் மீது சரியான முறையிலே நாம் தவக்குல் வைக்க வேண்டும், சரியான முறையிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வலவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மையான முறையிலே நம்பிக்கை வைக்க வேண்டிய முறையிலே நம்பிக்கை வைப்பீர்களேயானால் லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர், இந்த பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உணவளிப்பான். தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா, காலையிலே தன்னுடைய கூட்டிலிருந்து வெறும் வயிற்றோடு வெளியே செல்லுகிறது, மாலையிலே திரும்புகின்ற பொழுது வயிறு நிரம்பியவைகளாக அவைகள் திரும்புகின்றன. இது போன்று உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிப்பான். நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ, எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த விதத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் நாடு கடந்து நம்முடைய வீட்டை விட்டுவிட்டு, நம்முடைய குழந்தை குட்டிகளை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய உணவை தேடுவதற்காக வேண்டி, நமக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்த அந்த ரிஸ்கை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு இடத்திலும் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு நமக்கு அளப்பரிய கூலியை வைத்திருக்கிறான். எனவே இந்த பொருளீட்டல், இந்த சம்பாதிப்பது, நம்முடைய குடும்பத்திற்காக செலவழிப்பதற்கு, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சம்பாதிப்பது எவ்வாறு அமைய வேண்டும், எவ்வாறு அதை நாம் ஈட்ட வேண்டும் என்று சில வரைமுறைகள் இஸ்லாத்திலே இருக்கிறது. அதே போன்று நம்முடைய ரிஸ்கை நாம் எவ்வாறெல்லாம் தேடிக்கொள்ளலாம், என்னென்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்தி தருவான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம், எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு ஈமான் நம்பிக்கை என்னவென்று சொன்னால், எங்களுக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்க் அது எங்களுக்கு கிடைத்தே தீரும். எங்களுக்கென்று எழுதப்பட்டது அது வராமல் போகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்ன அஹதுக்கும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபா. உங்கள் ஒருவருடைய வாழ்க்கை, ஒருவருடைய படைப்பு தன்னுடைய தாயின் வயிற்றிலே 40 நாட்களாக நுத்ஃபாவாக இருக்கும், இந்திரிய துளியாக. சும்மா யகூனு அலகதன் மிஸ்ல தாலிக், பின்பு 40 நாட்கள் ஒரு அட்டை பூச்சி போன்று இருக்கும், அலகாவாக இருக்கும். சும்மா யகூனு முதுகா, பின்பு 40 நாட்கள் முதுகாவாக சப்பிய ஒரு சதை பிண்டத்தை போன்று இருக்கும். சும்மா யபஅதுல்லாஹு மலக்கன், பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை அனுப்புகிறான். அனுப்பி வயுகாலு லஹு, அந்த மலக்குக்கு சொல்லப்படும், உக்துப் அமலஹு, அவன் செய்கின்ற வேலைகள், அவனுடைய இபாதத்துகள், அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதுவீராக என்று சொல்லப்படும். வரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை எழுதுவீராக, அவனுடைய உணவு தேவை,
அவன் புசிக்கின்ற அந்த உணவு, அவனுடைய ரிஸ்க், பொதுவாக எல்லா ரிஸ்குகளையும் எழுதுவீராக என்று சொல்லப்படும். அஜலஹு, அவனுடைய வயது, எத்தனை காலம் வாழ்வான், எத்தனை வருடம் வாழ்வான், இது எழுதப்படும். வஷகியுன் அம் சஈதுன், அல்லது அவன் மேலும் அவன் நல்லவனா கெட்டவனா, இதுவும் பைக்கிலேயே எழுதப்பட்டு வருகிறது. சும்ம யுன்ஃபகு ஃபீஹி ரூஹ், பின்பு அவனுக்கு ரூஹ் ஊதப்படுகிறது, அந்த குழந்தைக்கு ரூஹ் ஊதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், நம்முடைய ரிஸ்க் நாம் வயிற்றில் இருக்கும் பொழுதே எழுதப்பட்டு விட்டது. அதை யாராலும் தடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முழு உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை நாட நினைத்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மையை எழுதிவிட்டால், இந்த முழு உலகமே சேர்ந்து அதை தடுக்க நினைத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது. அதே போன்று அல்லாஹ் உனக்கு ஒரு தீங்கை நாடினால், இந்த முழு உலகமும் சேர்ந்து, இன்சஹும் வ ஜின்னஹும், மனிதர்களும் ஜின்களும் இரு கூட்டத்தாரும் சேர்ந்து அதை தடுக்க நினைத்தாலும் அல்லாஹ் எழுதிய ஒன்றை உனக்கு தடுக்க முடியாது, அது வந்தே தீரும் என்று சொன்னார்கள். அதே போன்று நம்முடைய ரிஸ்க், நமக்கு எழுதப்பட்ட அந்த ரிஸ்க் யார் என்ன செய்தாலும் அது வந்தே தீரும். எனவே இதை நாம் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறான். மனிதர்களை பார்க்கின்ற பொழுது ஒருவனிடத்திலே பொருள் இருக்கிறது, ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான், இன்னொருவனை பார்த்தால் ஏழையாக இருக்கிறான். இவனிடத்திலே வசதி இருக்கிறது, இன்னொருவனை பார்த்தால் விலை ஏறிக் கொண்டே செல்கிறது, வாழ்க்கையை நடத்த முடியவில்லை என்று கவலைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான். எவனை பார்த்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே மனிதன் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் எந்த நேரமும் அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கஷ்டத்தை தருவது, நம்முடைய ரிஸ்கிலே விஸ்தீரணத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது, நமக்குரிய உணவு கிடைக்காமல் இருப்பது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஞ்சன் என்பதற்காக தராமல் இருக்கிறானா? அவன் கஞ்சன், அவனிடத்திலே இல்லை என்பதற்காக நமக்கு தராமல் இருக்கிறானா? ஒவ்வொரு உள்ளத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஞ்சன் என்பதற்காக அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும், உங்களுடைய முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும், வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், மனிதர்களும் ஜின்களும், காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின், ஒரே நேரத்திலே, ஃபஸஅலூனி, ஒரே நேரத்திலே என்னிடத்திலே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கேட்டால், முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களும், அதே போன்று ஜின்களும் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே ஒரே நேரத்தில் தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலத்துஹு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் கேட்டதை நான் கொடுத்தாலும் மா நகஸ இந்தி இல்லா கமா யன்குசுல் மஹீது இதா உத்கிலல் பஹர், ஒரு ஊசி, ஒரு நாம் ஆடைகளை தைக்கின்ற ஊசி, ஒரு ஊசி கடலிலே நுழைத்து எடுக்கப்பட்டால் எந்த அளவு அதிலே குறையுமோ, கடலிலே நீர் குறையுமோ அந்த அளவு கூட குறையாது, என்னிடத்திலே இருக்கின்ற சொத்துக்களில் குறையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்லி காட்டுகிறார். முழு மனித சமுதாயமும் முழு ஜின்களும் எல்லோரும் கேட்டு எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற கஜானாவிலே ஒரு துளி அளவும் குறையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். என்றால் நமக்கு ரிஸ்க் கிடைக்காமல் இருப்பதற்கு அல்லது நம்முடைய உணவு நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் கஞ்சன் என்று அர்த்தமா? இல்லவே இல்லை. நாம செய்து கொண்ட காரியங்களினாலே தான் நம்முடைய ரிஸ்குகள் இல்லாமல் போகிறது. அதற்கு காரணம் நாமவே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை அவர்களாகவே அவர்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்ற மாட்டான். இது தனி மனிதனுக்கு பொருந்தும், ஒரு சமுதாயத்திற்கு பொருந்தும். ஒரு மனிதன் தன்னுடைய நிலைமையை தானாக மாற்றிக்கொள்ளும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்ற மாட்டான். உனக்கு ரிஸ்க் தேவையா, நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ சொர்க்கம் போக வேண்டுமா, அதற்குரிய முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்லி காட்டினார்கள். இன்னும் நிறைய பேர் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். கஷ்டங்கள் துன்பங்கள் வாழ்க்கையிலே நேருகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், "வ மினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப்." மனிதர்களில் சிலர் இருக்கின்றனர், அல்லாஹ்வை சந்தேகத்தோடு வணங்குகிறார்கள், அல்லது ஃபுட்பாலிலே தொத்திக்கொண்டு வணங்குகிறார்கள், ஒரு ஓரத்தில் இருந்தவாறு வணங்குகிறார்கள். ஃபைன் அஸாபத்து கைருன் இத்மஅன்ன பிஹி. நல்லது வந்தால், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வந்தால், அவருடைய ரஹ்மத் கிருபை வந்தால், இத்மஅன்ன பிஹி, அதை கொண்டு அவன் பொருந்திக் கொள்கிறான், அமைதி பெறுகிறான். வைன் அஸாபத்ஹு ஃபித்னத்துன், அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அல்லது ஒரு துன்பம் வந்தால், இன்கலப அலா வஜ்ஹிஹி, நேர் மாற்றமாக மாறி விடுகிறான். ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, அல்லாஹ்வை அவன் மறந்து விடுகிறான். நேர் மாற்றமாக மாறி விடுகிறான் என்றால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். இப்படியானவன் ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, அவன் உலகத்தையும் நஷ்டமடைந்து விட்டான், ஆகிரத்திலும் நஷ்டமடைந்து விட்டான். இன்னஹு பிஇபாதிஹி ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா ذلك هو الخسران المبين. இதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். எனவே இபாதத்திலே ஈடுபடுகிறார்கள், அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், 5 நேரமும் தொழுகிறார்கள். ஆனால் ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, வாழ்க்கையிலே ஒரு ஃபித்னா வருகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கிறது? எனக்கு இருக்கின்ற கஷ்டத்துக்கு 24 மணித்தியாலம் யோசிச்சாலும் போதாது, 24 மணித்தியாலம் வேலை செஞ்சாலும் போதாது, இதுல தொழுகிறதுக்கு எங்க நேரம் என்று அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் உலகத்திலும் நஷ்டமடைகிறார்கள், ஆகிரத்திலும் நஷ்டமடைகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த ஒருவருக்கு கஷ்டம் வருவது, ஒருவருக்கு துன்பம் வருவது, ஒருவர் வசதியாக இருப்பது, ஒருவர் வசதி இல்லாமல் இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய கிருபையில் இருந்தும் உள்ள ஒரு விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வலவ் வஸதல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அவருடைய ரிஸ்கை, அவர்களுடைய ரிஸ்கை விசாலப்படுத்தி விஸ்தீர்ணப்படுத்தி எல்லோருக்கும் வேண்டியவாறு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டால் என்ன செய்வார்கள்? லபகௌ ஃபில் அர்தி, பூமியிலே அவர்கள் விதண்டாவாதம், அவர்கள் பாவங்கள் செய்வார்கள். வலக்கின் அல்லாஹ் யுனஸ்ஸிலு பிகதரின் மா யஷா, அவன் நாடிய அளவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்குகளை இறக்குகிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை பற்றி அறிந்தவனாக தெரிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ரிஸ்கை ஒவ்வொருவருக்கும் தேவையான முறையிலே எல்லாரும் பணக்காரனாகி விடுங்கள், எல்லோருக்கும் தேவையானவைகள் எல்லாம் கிடைக்கிறது என்று வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும், மனிதர்களை பற்றி அவருடைய படைப்பினத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றாக தெரியும். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர், நன்றாக பார்க்கக்கூடியவனாகவும் நுட்பமுடையவனாகவும் நன்றாக அறிந்தவனாகவும் இருக்கிறான். சொல்லுகிறான், லபகௌ ஃபில் அர்த், அவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவித்து திரிவார்கள், அவர்கள் பகை செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஒருவனுக்கு ரிஸ்க் அதிகமாக கிடைக்கிறது, இன்னொருவனுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது என்று இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலம் நமக்கு சுட்டி காட்டுகிறான். உலகத்திலேயே இந்த ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதே போன்று கியாமத்தினாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அவருடைய சுவர்க்கத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே சொல்லும் பொழுது, உன்துர் கைஃப ஃபضلنا بعضهم على بعض, நபியே நீங்கள் பாருங்கள், நமக்கும் சொல்லுகிறான், நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்திலே ஒருவரைக்கான ஒருவரை எவ்வாறு நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம், ஒருவரைக்கான ஒருவரை எவ்வாறு நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று பார்த்தீர்களா
வலல் ஆகிரத்து அக்பரு தரஜாத்தின் வ அக்பரு தஃதீலா. ஆகிரத் இருக்கிறதே, ஆகிரத்து அது இதைவிட மிகவும் சிறப்பானதாக, இதைவிட படித்தரங்கள் உள்ளதாக, இதைவிட ஒருவருக்கான ஒருவர் சிறந்தவராக இருக்கின்ற இடம் அங்கே இருக்கிறது. இதை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஆகிரத்திலே பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டுமா, ஆகிரத்திலே பெரிய அந்தஸ்துகளுக்கு உரியவர்களாக ஆக்க வேண்டுமா, இங்கே இருக்கின்ற அந்தஸ்தை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். நான் கியாமத் நாளையிலே ஆகிரத்திலே சுவர்க்கத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு செல்ல வேண்டும் என்பதை உள்ளத்திலே எடுத்து அதற்குரிய அமலை இந்த உலகத்திலே செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இப்படி எல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நினைத்து விடக்கூடாது பணம் என்பது முக்கியமே கிடையாது, சொத்து என்பது முக்கியமே கிடையாது என்று நினைத்து விடக்கூடாது. சொத்து என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கம். அது இருந்தால்தான் வாழ்க்கையோடும், அது இருந்தால்தான் இறைவனை வணங்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை இரண்டு விடயங்கள் அவனை நரைக்க செய்கிறது, இரண்டு விடயங்கள் அவனை வயசாலியாக்குகிறது. என்னது? முதலாவது அல் ஹிர்ஸு அலல் மால், சொத்தின் மீதுள்ள ஆசை, பணத்தின் மீதுள்ள ஆசை. இந்த ஆசை அவனை நரைக்க வைக்கிறது. வல் ஹிர்ஸு அலல் உம்ர், அவனுடைய வயதிலே இருக்கின்ற ஆசை, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திலே சொத்துக்கள் கிடைக்க வேண்டும், அவனுக்குரிய ரிஸ்க் பரிபூர்ணமாக அமைய வேண்டும், பணக்காரனாக ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எனவே இந்த ஆசையை நிறைவேற்றுவது தப்பு கிடையாது. அதை ஆகுமான முறையிலே தேடுவதும் தப்பு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதித்த முறையிலே பொருள் ஈட்டுவது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ மரணிக்கின்ற பொழுது உன்னுடைய பிள்ளைகளை வசதியாக விட்டுச் செல்வது அவர்களை மற்றவர்களை தாங்கி நிற்கும், மற்றவர்களை சார்ந்து நிற்பவர்களாக விட்டுச் செல்வதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதாவது நீ மரணிக்கின்ற பொழுது உன்னுடைய பிள்ளைகளுக்கு வசதி இருக்க வேண்டும், அவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நீ சேர்த்து வைத்த சொத்து, நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, உன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து, காலத்தை நேரத்தை செலவழித்து சம்பாதித்த சொத்து அதிகமாக இருக்கிறது. நீ ஆகிரத்துக்காக வேண்டி அவைகளை மரண தருவாயில் சதக்கா செய்ய நினைத்தாலும் 1/3 மாத்திரம் தான் உனக்கு சதக்கா செய்ய முடியும். மீது 2 பகுதியையும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டுவிட வேண்டும். அவர்கள் வசதியுள்ளவர்களாக உலகில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டம் வகுத்து வைத்திருக்கிறான். சதக்கா செய்கின்றது மரண தருவாயில், நான் மரணித்ததன் பின்னால் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்கிறேன் என்று இருந்தாலும் உன்னுடைய சொத்தில் 1/3 தான் உனக்கு சதக்கா செய்ய முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பொருள் ஈட்டுவது என்பது, சம்பாதிப்பது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு நிறைய வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பொருள் ஈட்டுவதற்கு நிறைய வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வாயில்களை, அந்த முறைகளை இரண்டாவது ஹுத்பாவிலே பார்ப்போம். வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. எனவே ரிஸ்கை தேடுகின்ற வழிகள், பணத்தை சம்பாதிக்கின்ற முறைகள், பொருள் ஈட்டுகின்ற வழிகள், அதற்குரிய வாயில்கள் நிறையவே இருக்கிறது. நாம் ஒரு வாயிலை திறந்து வைத்திருப்போம், அந்த வாயில் மூடிவிட்டது என்று சொன்னால்
வேறு வாயிலே திறக்காதே என்பது அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாசல் மூடினால் மறுவாயிலை திறந்து வைத்திருக்கிறான். அந்த ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்திக் கொள்வது, அந்த ரிஸ்கை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது எவ்வாறு என்பதை சில குர்ஆன் வசனங்களிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்தும் பார்ப்போம். இதிலே முக்கியமானதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொருளீட்டக்கூடியவர்களாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்காவிலே இருக்கின்ற பொழுது கூலிக்காக அவர்களுடைய ஆடுகளை மேய்த்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகளுடைய ஆடுகளை சில சல்லி காசுகளுக்காக வேண்டி ஆடுகளை மேய்த்து சம்பாதித்தவர்களாக இருந்தார்கள். வயதுக்கு வருகின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொத்துக்களிலே வியாபாரம் செய்தார்கள். பல பாலைவனங்களை கடந்து சென்று பயணம் செய்து வியாபாரம் செய்தார்கள். அதே போன்று நுபுவத்து கிடைத்ததன் பின்னாலும் தன்னுடைய வேலைகளை ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வீட்டு வேலையிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே வேலை இல்லாமல் சும்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் இருக்கவில்லை. தன்னுடைய செருப்பு பிய்ந்தது என்று வைத்தாலும் அதை அவர்களே செய்து கொள்வார்கள். உடை கிழிந்ததா அவர்களே தைத்துக் கொள்வார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வேலைகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இப்படியாக ஒரு மனிதன் பொருள் ஈட்டுகின்ற முறையிலே முக்கியமாக முதன்மையாக அமைந்திருப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றது போன்று ஏதாவது ஒரு வேலையை செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த தலூலன், உங்களுக்கு பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசப்படுத்தி தந்திருக்கிறான், உங்களுக்கு வழிபட்டதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதிலே நடவுங்கள், நடந்து செல்லுங்கள். வகுலூ மின் ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்கில் இருந்து நீங்கள் உணவு அருந்துங்கள், நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். பூமியிலே எங்கு சென்றும் பொருள் ஈட்டலாம். இதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஒருவன் வியாபாரம் செய்கிறான், ஒருவன் கைத்தொழில் செய்கிறான், அல்லது ஒருவன் வேறு ஏதோ ஒரு துறையிலே வேலை செய்கிறான், ஒருவன் ஒரு வதிஃபா அல்லது ஒரு ஜப்பை செய்கிறான். இப்படி எதுவாக இருந்தாலும் பொருள் ஈட்டுகின்ற முறையை அந்த முறையிலே பொருள் ஈட்ட முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், எங்கு வேண்டுமானாலும் சென்று நீங்கள் உங்களுடைய உணவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்திலே கடைசி இடத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வ இலைஹின் நுஷூர், இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வ இலைஹின் நுஷூர், நீங்கள் எப்படித்தான் சம்பாதித்தாலும் எப்படித்தான் உணவை தேடினாலும் இறுதியாக அவனிடத்திலேயே திரும்பி செல்ல வேண்டும், இறைவனிடத்திலேயே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஹலாலாக்கியவைகளை அனுமதித்தவைகளை கொண்டு பொருளீட்ட பழகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஏனெனில் இறுதியில் அவனிடத்திலேயே மீளப் போகிறீர்கள், அவன் கேட்கப்படுகிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யக்உது அஹதுக்கும் மின் தலபி ரிஸ்கி, உங்களில் யாரும் உங்களுடைய ரிஸ்கை தேடுவதை விட்டு அமர்ந்து விடாதீர்கள். அது வீட்டிலே அமர்ந்து எனக்கு ரிஸ்க் வந்து சேரும் என்று யாரும் உட்கார்ந்து இருக்காதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு அவர் இன்னும் துஆ கேட்பாரு, அல்லாஹும்ம ர்ஸுக்னி, யா அல்லாஹ் நீ எனக்கு ரிஸ்க் அளிப்பாயாக. ஏனென்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய உணவை நம்முடைய உணவை நாம் தான் தேட வேண்டும். வானம் தங்கம் வெள்ளி மழை பொழிவது கிடையாது. வெளியே போய் சேர்த்து கொண்டு வந்து உண்ணுவதற்கு அல்லது அதை விட்டு பணம் சம்பாதிப்பதற்கு வானம் என்னது, தங்கம் வெள்ளி மழை பெய்வதில்லை. நம்முடைய உணவை நாம் கஷ்டப்பட்டு தேடியாக வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யர்ஸுகுல்லாஹு நாஸ பஅதஹும் மின் பஅத், மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிப்பது எப்படி என்றால் சிலரிலிருந்து சிலருக்கு உணவளிப்பான். நான் இன்னொரு இடத்திலே வேலை செய்ய வேண்டும், அவர் இன்னொரு இடத்திலே வேலை செய்ய வேண்டும், அவர் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உணவை ஒருவருடைய உணவை இன்னொருவரிலே தக்கி வைத்திருக்கிறான். எனவே வெளியே சென்று முயற்சிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொன்னார்கள், ஒரு நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை மரணிக்கிறான் என்று வைத்தால், என்னுடைய உயிரை கைப்பற்றுகின்ற நேரத்திலே
நான் என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி வியாபாரம் செய்கிற நேரத்திலே என்னுடைய உயிரை கைப்பற்றினால் சந்தோஷப்படுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். குடும்பத்துடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வியாபாரம் செய்வது, இப்படி பொருளீட்டுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஒரு தொழிலாக கருதி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், சிறந்த தொழில்களில் முதலாவது வியாபாரம், அடுத்தது கைத்தொழில் என்று சொன்னார்கள். அமலுர் ரஜுல் பியதிஹி, ஒருவர் தன்னுடைய கையால் செய்கின்ற தொழில் மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். இது முதலாவது வகை. இரண்டாவது வகை, ரிஸ்கை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற, ரிஸ்கை சேகரிப்பதற்கு, நம்முடைய உணவை தேடிக்கொள்வதற்கு இரண்டாவது வகை குர்ஆனிலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள். இது ரிஸ்க் தேடக்கூடிய, நம்முடைய உணவை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வகை, ஒரு வழி, ஒரு பாபு, ஒரு வாயில் என்பதை அதிகமான மக்கள் மறந்தே போயிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த பூமியிலே இருக்கின்ற மக்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை தக்வா செய்தால், அல்லாஹ்வை பயந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமிகளிலிருந்தும் பரக்கத்தை நாம் திறந்து விடுவோம். ரிஸ்கை வரவழைப்பதற்கு, பரக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு, வானம் பூமியிலிருந்து ரிஸ்க் கொட்டுவதற்கு வழி அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். தக்வா, வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தை திறந்து விடுவோம். ஆனால் இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, வலாக்கின் கதபு, அவர்கள் பொய்ப்பித்தார்கள். ஃபஅഖذناஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்களை நாம் பிடித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவர்கள் செய்கின்ற காரியங்களினால் அவர்களை இறுக்கி பிடித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இன்னொரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது, வமை யத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டத்திலிருந்து வெளியேறும் வழிகளை ஆக்கி கொடுக்கிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினையாபுரத்தில் இருந்து அவருக்கு உணவளிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதை யார் சரி நாம உணவு தேடுறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியா பாவிச்சிருக்கிறோமா? ஒரு நாள் பாவித்தது கிடையாது. அல்லாஹ்வை பயப்படுவது, அவன் ஏவியவைகளை செய்வது, அவன் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்வது, அவனுடைய பயத்தின் மூலம் அவனுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சிப்பது, இதனால் பொருளீட்டுவது யாராவது முயற்சிக்கிறோமா? இல்லவே இல்லை. சம்பாதிக்க வேண்டும் என்றால், உணவு கிடைக்க வேண்டும் என்றால் கஷ்டப்பட வேண்டும், வேலை செய்ய வேண்டும், தப்பு கிடையாது, செய்யணும். ஆனா அதிலே பரக்கத்து ஏற்படுவதற்கு, அதிலே அதிகமாக கிடைப்பதற்கு இது ஒரு வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். பயப்படுறவனுக்கு எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளியேறதுக்கு வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி கொடுக்கிறான். அதே போன்று அவன் நினைக்காத இடத்திலிருந்து எல்லாம் அவனுக்கு ரிஸ்க் கொடுக்கிறான், சாப்பாடு கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு ஆத்மாவும் லா தமூத்து நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, எந்த ஒரு ஆத்மாவும் அவருடைய அந்த ஆத்மாவுடைய ரிஸ்க் பூர்ணமாகும் வரைக்கும் மரணிக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு இவனுக்கு ரிஸ்க் இருக்கிறது என்று வயிற்றில் இருக்கும் பொழுது எழுதுகிறானோ, அந்த ரிஸ்கை பூரணமாக அனுபவிக்கும் வரைக்கும் எந்த ஒரு ஆத்மாவும் மரணிக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பின் சொன்னார்கள், இந்த ரிஸ்க் வருவதற்கு அவனுக்கு தாமதமாகிவிட்டால், கால தாமதமாகிவிட்டால், ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வ அஜ்மிலு ஃபித் தலப், அழகான முறையிலே அதை தேடுங்கள். ஏனென்றால் அதற்கு நான் சொன்னார்கள், உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அழகான முறையிலே வழியிலே அதை தேட வேண்டும். பின் சொன்னார்கள், வலா யஹ்மிலன்னகும் இஸ்திப்தாஉ ரிஸ்கி அன் தஅஹுது பிமாசியத்தில்லாஹ், உங்களுக்கு ரிஸ்க் வரவில்லை, அவருடைய ரஹ்மத் அருள் வரவில்லை, உங்களுக்குரிய சொத்து உங்களிடத்திலே வரவில்லை என்பதற்காக வேண்டி
அல்லாஹ்வை மறந்து அவனுக்கு மாறு செய்ய துணிந்து விடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற கஜானாவில் இருக்கின்ற சொத்துக்களை, அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற சொத்துக்களை அவனை வழிபடுவதன் மூலம் தான் பெற முடியுமே அல்லாமல் அவனுக்கு மாறு செய்வதன் மூலம் பெற முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய ரிஸ்க் நமக்கு கிடைக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கின்ற சொத்து. அதை கிடைக்க வேண்டும் என்றால் அதை அவன் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அவனை வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தருவான். அவனுக்கு மாறு செய்வதன் மூலம் நம்முடைய ரிஸ்கை நாம் தேடிக்கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய சொத்துக்களை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மூன்றாவது காரணமாக அமைவது அதிகமாக இஸ்திக்பார் செய்வது. யாராவது இதை பொருளீட்டும் ஒரு முறையாக கருதி இருக்கிறோமா? நமக்கு ரிஸ்க் வந்து சேர்வதற்கு அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்படி பாவ மன்னிப்பு தேடினால் யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பான். அது மாத்திரமல்ல வயும்திதுக்கும் பிஅம்வால், உங்களுக்கு சொத்துக்களையும் தருவான். பிஅம்வால் சொத்துக்கள் என்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வை அதிகமாக இஸ்திக்பார் செய்கின்றவனுக்கு அல்லாஹ்வை அதிகமாக அவனிடத்திலே தான் செய்த பாவங்களை உணர்ந்து உருகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது வானத்திலிருந்து மலையை இறக்கிறான். அது மாத்திரமல்ல சொத்துக்களை தருகிறான். வபனீன், நிறைய பிள்ளைகளை தருகிறான். வயஜஅல் லகும் ஜன்னாத்தின், பல தோட்டங்களை உங்களுக்கு தருவான். வயஜஅல் லகும் அன்ஹாரா, உங்களுக்கு ஆறுகளையும் சொந்தமாக்கி தருவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் கிடைக்கணும் என்றால் பெரிய வைத்து சம்பாதிக்கணும் என்று கட்டாயம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யணும். ரிஸ்க் தானாக வந்து சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், எவன் பாவ மன்னிப்பு தேடுகிறானோ அவனுக்கு ரிஸ்கை நாம் கொடுக்கிறோம், அவனுக்கு சொத்து நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இது மூணாவது. முதலாவது நாம் என்ன செய்யணும்? ஏதாவது தொழில் செய்யணும். முதலாவது ஏதாவது கட்டாயம் தொழில் செய்ய வேண்டும், ரிஸ்க் கிடைப்பதற்காக. அல்லாஹ்வுடைய உலக நியதி அது. அல்லாஹ் உலகத்திலே அப்படித்தான் நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒருவன் கஷ்டப்பட்டால் தான் அவனுடைய உணவு கிடைக்கும். நான் முதலாவது குத்பாவிலே சொன்ன ஹதீஸ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால் குருவிக்கு உணவளிப்பது போல் உங்களுக்கு உணவளிப்பான் என்ற ஒரு ஹதீஸ் சொன்னேன் அல்லவா? அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறார்கள்? அந்த குருவி அதனுடைய கூட்டிலிருந்து வெறும் வயிற்றோடு வெளியே செல்லுகிறது உணவு தேடி. உள்ளுக்கு கூட்டில் இருக்கும் பொழுது அதுக்கு உணவு கிடைக்குதுன்னு சொல்லல. இப்படி சொல்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்கிறார்கள், வெறும் வயிற்றோடு வெளியே செல்கிறது. தகுது ஹிமாசன், அது கூட்டிலிருந்து வெளியே செல்லுகிறது வெறும் வயிற்றோடு. திரும்ப வருகின்ற பொழுது வயிறு நிரம்பி வருகிறது. எனவே ரிஸ்க் தேடுவதற்கு, சம்பாதிப்பதற்கு வெளியே செல்ல வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். அதை அபிவிருத்தி செய்வதற்கு, அதிகமாக்கிக் கொள்வதற்கு, பரக்கத்து ஏற்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தக்வா கிடைக்க வேண்டும். நாம் வெளியே செல்லுகின்ற பொழுது நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை தருவான். நினையாபுரத்திலிருந்து ரிஸ்க் தருவான். அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு பல வழிகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் முதலாவது. இரண்டாவது அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ, ஒரு தொழிலை செய்கின்ற பொழுது, ஒரு வேலை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக என்னுடைய ரிஸ்கை எனக்கு தருவான் என்று உண்மையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எவர் வைக்கிறாரோ அவனே அவருக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய உணவு தேடுகின்ற நேரத்திலே, நாம் பொருள் ஈட்டுகின்ற நேரத்திலே, சம்பாதிக்கின்ற நேரத்திலே நமக்கு உணவை தருபவன், நமக்கு பணத்தை தருபவன்,
நமக்கு சொத்துக்களை தருபவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே, அவனால் மாத்திரம் தான் முடியும் என்ற எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும். அவன் மீது தவக்குள் வைக்க வேண்டும். இது நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் ரிஸ்கை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நமக்குரிய உணவை நம்மிடத்திலே வந்து சேர்ப்பதற்காக வேண்டி செய்ய வேண்டிய வேலை அத்துஆ. நாம் துஆ செய்ய வேண்டும். உண்மையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான், என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். நமக்கு எதை தேவையோ அதை இறைவனிடத்திலே கேட்கலாம், அவன் பதில் சொல்லுகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அதிகமாக நாம் நமக்கு இருக்கின்ற நியமத்துகளுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை புகழ வேண்டும். நமக்கு கிடைத்த சொத்துக்களுக்கு, நமக்கு கிடைத்த உணவுக்கு அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வைத்தஆத்திர ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும் லஅஸிதன்னக்கும். நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸிதன்னக்கும், உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் மாறு செய்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய அஸாபு, என்னுடைய வேதனை கடுமையானதாக இருக்கும். எனவே நம்முடைய சொத்து அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு கிடைத்த சொத்துக்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்திலே சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, என்னை நினைவுபடுத்துவதை யார் புறக்கணிக்கிறானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு இறுக்கமான வாழ்க்கை இருக்கிறது, கஷ்டமான வாழ்க்கை இருக்கிறது. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, கியாமத் நாளையிலே அவனை பார்வையற்றவனாக நாம் எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ரிஸ்கை தேடுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஹலாலான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவனை பயந்து அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி துஆ கேட்டு நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்குத்தான் நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம், இந்த நாட்டுக்கு வந்து கஷ்டப்படுகிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்குகளை ஹலாலானதாக ஆக்கி தருவானாக, நம்முடைய ரிஸ்குகளை விஸ்தீர்ணப்படுத்தி தருவானாக. அல்லாஹும்ம ஐஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் வதம்மிர் அஅதாஅத்-தீன் வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.